முதல் பார்வைக்கு இது ரொம்பவே டைம் வேஸ்ட் மாதிரி தான் தெரியும். நல்லா இருக்கிற மரத்தை கீறி மறுபடியும் கட்டி போடுற மாதிரி. ஆனா இந்த வேலைக்கு பின்னாடி லோக்கல் மக்கள் சத்தமா பேசாம பணம் அடிக்கிற சீக்ரெட் டெக்னிக் இருக்கு. முதல்ல வேலைக்காரங்க ஹைட்ராலிக் லாக் ஸ்பிளிட்டர் கொண்டு கடினமான மரத்தை கிள்ளி உடைச்சிருவாங்க. அப்புறம் அந்த துண்டுகளை கட்டி பிடிச்சு நெருக்கமா கட்டுவாங்க. அடுத்ததுதான் மெயின் சீக்ரெட். பூஞ்சை விதை சேர்ப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சா மைசீலியம் அந்த மரத்தில் உள்ள லிக்னினை சாப்பிட்டு கல்ல மாதிரி கடினமா இருந்த மரம் மெதுவா மென்மையான வெள்ளை பூஞ்சை மரமா மாறிடும். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணினாலும் அதை தூக்கி எறியாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வெள்ளை பஞ்சு மாதிரி இருக்கும் லேயர் தான் மரத்தை தங்கமா மாத்துற கீ. இப்போ இந்த மைசீலியம் முழுக்க ஊறிய மரத்தை கிரீன் ஹவுஸ் மண்ணுல புதைச்சா போதும். 2 மாதத்துக்குள்ளேயே குப்பையா கெட்டு போச்சுன்னு தோணிச்ச மரத்திலிருந்து தடிமனான ரெய் காளான் முளைக்கும். இதுதான் லாக் கல்டிவேட்டட் ரெய். இவ்வளவு ப்ராசஸுக்கு பிறகு டன்னுக்கு கிட்டத்தட்ட விலையே இல்லாத மரம் கிராமுக்கு விற்கும் சாஃப்ட் கோல்டா மாறிடும். அதுவும் ரெய் காளான் இருந்த பிறகு மிச்சமா இருக்கும் உலர்ந்த மரத்தையும் தோண்டி எடுத்துட்டு மீண்டும் எரிவைக்காக பயன்படுத்தலாம்.